3 வருட கால் எரிச்சல் குணமானது இப்படித்தான். என்னுடைய பேஷண்ட் ஒருத்தருக்கு 3 வருஷமா கால் எரிச்சல் இருந்துச்சு. நைட்ல தூங்குறப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து காலில் ஊத்திட்டு தான் தூங்குவார். கால் எரிச்சல் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. அதை கண்டுக்காம விட்டோம்னா உயிருக்கே ஆபத்து வரும். இந்த வீடியோவை பாருங்க. கால் எரிச்சலும் கால் மதமதப்பும் வந்த ஒருத்தருக்கு இருதயமும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத காட்டுற வீடியோ. இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நரம்பு மண்டலத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். காலில் உள்ள நரம்பு அதை பாதிச்சிருச்சுன்னா காலில் வலி இல்லாத ஒரு தன்மை, உணர்வு இல்லாத ஒரு தன்மை வரும். இந்த பேஷண்ட்டுக்கு அந்த மதமதப்பு இருக்குது. கரப்பாம்பூச்சி கடிச்சா கூட தெரியாத ஒரு தன்மை. இது காலில் ஏற்பட்டிருக்க பாதிப்பு. இப்போ அதே பேஷண்ட்டுக்கு இருதய நரம்புல பாதிப்பு இருந்துச்சுன்னா இருதயத்தில் மாரடைப்பு வந்தாலும் வலியை உணர முடியாது. காலில் எப்படி வலியை உணர முடியாதோ அதே மாதிரி நெஞ்சு வலி வந்தாலும் வலியை உணர முடியாது. அது போக இந்த பேஷண்ட்டுக்கு இருதய துடிப்பில் ஒரு சீரற்ற தன்மை இருக்குது. சில சமயம் 50-55 வருது, சில சமயம் 60-70 போகுது. நார்மலாக நமக்கு இருக்க வேண்டியது 72, 60லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இவருக்கு அதை விட குறைவாக இருக்குது. இதெல்லாம் காரணம் அந்த நரம்பு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்க பாதிப்பு தான். இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 2 கோடி பேர் கால் எரிச்சல், கால் மதமதப்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணமே தெரியாம. நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில் ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நிறுவி கடந்த 35 வருஷமா நடத்திட்டு வர்றேன். இன்னைக்கும் எங்க மருத்துவமனையில ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் வைத்தியம் பண்ணி நல்லா இருக்காங்க. எங்க மருத்துவமனையில் இயங்கும் சர்க்கரை கால் புண் சிகிச்சை மையம் 4600க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை குணப்படுத்தி இருக்கு. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடி அப்படின்னு கிளிக் பண்ணி பாருங்க. முக்கியமான கேசஸ் எல்லாம் அதை அப்லோட் பண்ணி இருக்கிறோம். இது சுகர் பேஷண்ட் மட்டுமல்ல, டாக்டர்களும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான மருத்துவ ஆவணம். எங்க சேனல்ல அறிவியலுக்கு புறம்பான எந்த செய்தியும் நாங்க சொல்றது இல்ல. முழுக்க மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க ஒவ்வொன்றையும் சொல்றோம். அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் சர்க்கரையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. சர்க்கரையை பத்தி நான் நிறைய சொல்லி இருக்கிறேன். மாத்திரையை சாப்பிட்டு சர்க்கரையை கட்டுப்படுத்துற 2ஆம் வகை சர்க்கரை நோயாளியை பத்தி நான் நிறைய சொல்லி இருக்கிறேன். சில பேர் மாத்திரையை சாப்பிட மாட்டாங்க, எனக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மாற்று மருந்து போவாங்க. சில பேர் பாட்டி வைத்தியம் அந்த மாதிரி போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் போறப்ப சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படும். இதை பத்தி விரிவா நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணி கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா உடம்புல இருக்க நரம்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கைக்கு போற நரம்பா இருக்கலாம், காலுக்கு போற நரம்பா இருக்கலாம், நீர் பைக்கு போற நரம்பா இருக்கலாம், இருதயத்துக்கு போற நரம்பா இருக்கலாம், வயிற்றுக்கு போற நரம்பா இருக்கலாம். இதுல எது வேணாலும் பாதிக்கப்படலாம். இப்ப வயிற்றுக்கு போற நரம்பு பாதிச்சிருச்சு அப்படின்னா செரிமான பிரச்சனை இருக்கும், நெஞ்ச கரிக்கிறது, செரிமான கோளாறுகள் இருக்கும். சில பேருக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10-15 தடவை மோஷன் போகும். இதெல்லாம் வயிற்றுல உள்ள நரம்பு மண்டல பாதிப்போட அறிகுறி. அது மாதிரி கால் நரம்பு பாதிச்சிருச்சுன்னா காலில் ஒரு எரிச்சலும் மதமதப்பும் இருக்கும். உங்களுக்கு கால் எரிச்சல், கால் மதமதப்பு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான தீர்வை நான் சொல்றேன். ஒரு ஐயாவை என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. குளிர்காய்ச்சல் இருக்கு, கால் வீங்கி இருக்கு. இந்த தொந்தரவுக்காக அவரை வீல் சேர்ல தான் கூட்டிட்டு வந்தாங்க. காலில் புண்ணு இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த புண்ணு எப்படி வந்துச்சுன்னு. தெரியல சார், நைட்டு படுத்திருந்தாரு, காலையில எந்திரிச்சு பார்த்தா காலில் புண்ணு இருக்கு. எத்தனை நாளா இருக்கு? 5 நாளா இருக்கு. நாங்க ஆயின்மெண்ட் வாங்கி போட்டோம், பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டோம். ஆனா காய்ச்சலும் குளிர் காலு வீங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதுவும் காலில் அடிபட்டுச்சான்னு கேட்டேன். எதுவும் அடிபடல சார் அப்படின்னாங்க. இந்த புண்ணு அடிக்கடி வருமா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார், 3 அல்லது 4 மாசத்துக்கு ஒருக்க அந்த புண்ணு வந்துடும் சார். வந்தோடனே இதே மாதிரி தான் காய்ச்சல் வரும், குளிர் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், சரியாயிரும். இந்த தடவை சரியாகல சார் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு சர்க்கரை எத்தனை வருஷமா இருக்குன்னு கேட்டேன். 8 வருஷமா இருக்கு அப்படின்னாங்க. மாத்திரை
மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிட்றாரா அப்படின்னு கேட்டேன். மாத்திரை சரியா சாப்பிட மாட்டார் சார், அவருக்கு ஆங்கில வைத்தியத்துல பெருசா நம்பிக்கை இல்லை, அதனால இலதலை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு சர்க்கரையை கண்ட்ரோலா வச்சுக்கிறேன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவருடைய சுகர் பார்த்தேன், சுகருடைய அளவு அதிகமா இருந்தது. காலில் உணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டேன். காலில் அவருக்கு உணர்வே கிடையாது. எத்தனை வருஷமா கிடையாது, ஒரு 4-5 வருஷமாவே காலில் எது குத்துனாலும் தெரியாது, அவருக்கு காலில் உணர்வே இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த புண்ணு நல்லா கேட்டுக்கோங்க, 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒருக்க வருது, காலில் உணர்வே இல்லை, அதுவும் நைட்ல படுத்துட்டு காலையில எந்திரிச்சா காலில் புண்ணு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த புண்ணு எதனால வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு அதையும் சொல்றேன். காலில் இந்த மாதிரி உணர்வு இல்லாத தன்மை, அதாவது மதமதப்பு ஏன் வருது அப்படின்னா, காலில் உள்ள நரம்புகள் இறந்துருச்சு அல்லது இறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பொருள். நம்ம மனுஷன் உயிரோட வாழணும் அப்படின்னா உடம்புல இருக்க ஒவ்வொரு பகுதிக்கும் ரத்த ஓட்டம் இருக்கணும். ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னாலே மனிதன் உயிரோட இல்லைன்னு பொருள். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி காலில் உள்ள நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கணும். ரத்தத்தில் உள்ள அதிகமான சர்க்கரையும் அதோட சேர்ந்த கொழுப்பு சத்தும் நம்ம ரத்த குழாயில அடைப்பை ஏற்படுத்தும். முக்கியமா சிறு சிறு ரத்த குழாயெல்லாம் அடைப்பை ஏற்படுத்திடும். கால் நரம்புகளுக்கு போற சின்ன சின்ன ரத்த குழாய்கள்லையும் இந்த அடைப்பு உருவாகும். அதனால நரம்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காது. அப்ப நரம்புக்கு தேவையான சத்து பொருள்களும் கிடைக்காது. அப்ப என்ன ஆகும், நரம்பு கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிக்கும். நரம்பு கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறப்ப அது நான் இறக்க போறேன் அப்படின்னு சொல்றதா கால் எரிச்சல், நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதா கால் மதமதப்பு. நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். கால் மதமதப்பு சரியாகிறதுக்கு மஞ்சளை பால்ல கலந்து சாப்பிடுங்க, வெந்தயம் சாப்பிடுங்க, இஞ்சி சாப்பிடுங்க, பூண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. லாக்ஸ்ல வியூஸ் போயிருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்திட்டையும் நான் ஒன்று கேட்குறேன், வெந்தயம், மஞ்சள், இஞ்சி, பூண்டு இது இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதை தினசரி உணவுல நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். வேணும்னா உங்க வீட்டில் யாரு சமைக்கிறாங்களோ, உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க மனைவியா இருக்கட்டும், உங்க மகளா இருக்கட்டும், உங்க மருமகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் கேளுங்க. தினசரி உணவுல இது இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்லை. பிறந்ததுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போதுதான் கால் மதமதப்பு வருது. அப்புறம் தனியா சாப்பிட்டா எப்படி சரியாகும்? நம்ம தினசரி மஞ்சள் சாப்பிட்றோம், உணவுல சாப்பிட்றோம், தனியா பால்ல கலந்து சாப்பிட்டா இது எப்படி சரியாகும்? யாரோ சொல்றாங்க அப்படின்றதுக்காக இந்த முறைகள்லாம் செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எதையும் அறிவியல் பூர்வமா யோசிக்கணும். பார்க்கறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கையில ஐபோனு, பண்றது மட்டும் பாட்டி வைத்தியம். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பேஷண்ட் கூட்டிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு அவங்க காஃபி டீல கூட மஞ்சள் போடுவாங்களாம். பாலில் மட்டும் இல்லை, காஃபி டீல கூட மஞ்சள் போடுவாங்க. குடிக்கிற தண்ணிலையும் மஞ்சள் போட்டு தான் சாப்பிடுவாங்க. மேலெல்லாம் மஞ்சள் பூசி, கால்லையும் மஞ்சள் பூசி, முழுசா மஞ்சளாவே மாறி இருந்தாங்க அவங்க. ஆனா அவங்களுடைய தொந்தரவு கால் எரிச்சல், மதமதப்பு. அது சரியாகலைன்னு என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா, மஞ்சள்னால இது சரியாகாது, அதுக்கான காரணம் காலில் உள்ள நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சர்க்கரையை குறைக்கிறதுக்கான மாத்திரைகளை கொடுத்து அவங்க நரம்பை சாந்தப்படுத்துறதுக்கான மாத்திரையும் கொடுத்தோம். 3 வருஷமா அவங்களுக்கு இருந்த எரிச்சல், அது நைட்ல தூங்கணும்னா ஐஸ் வாட்டர் காலில் ஊத்திட்டு தூங்கினான்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்ல, அவங்களுக்கு அந்த 3 வருஷ பிரச்சனை 3 மாசத்துல சரியாயிடுச்சு. இப்ப கால் மதமதப்பு, கால் எரிச்சலுக்கு காரணம் சொல்லிட்டேன். அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத பத்தி விரிவா சொல்றேன். இந்த மாதிரி பிரச்சனைக்கு முதல் தீர்வு சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும். நான் இதுவரைக்கும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலைனாலும் இனிமேல் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணும். அதுக்கு முறையா மாத்திரை சாப்பிடணும். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தாதான் கால் எரிச்சலும் கால் மதமதப்பும் சரியாகும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, கால் மதமதப்பு நரம்புகளோட இறந்த நிலை. இதை மறுபடியும் அந்த நரம்புகளை புதுப்பிக்க முடியாது. ஆனால் அது மிக மிக மோசமாகாம ஒரு நிலைக்கு போகாம இருக்கிறதுக்கான மாத்திரைகள் வந்திருக்கு. அந்த மாத்திரையை சாப்பிட்டு மேற்கொண்டு மதமதப்பு வராம நம்ம பார்த்துக்கலாம். மூணாவது, கால் எரிச்சல் அதிகமா இருந்துச்சுன்னா நரம்புகளை சாந்தப்படுத்துற மாதிரி மாத்திரைகள் வந்துருச்சு. அதை சாப்பிட்டு அந்த எரிச்சலை குணமாக்கலாம். தினமும் கொஞ்ச நேரம் அவசியம் நடக்கணும். காலில் செருப்பு போட்டு தான் நடக்கணும். வீட்டுக்குள்ள தனி செருப்பு பயன்படுத்துங்க. அதுக்கு MCP, அதாவது மைக்ரோ செல்லுலர் பாலிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பெல்லாம் வந்துருச்சு. அந்த செருப்பை வாங்கி வீட்டுக்குள்ள போட்டுக்கோங்க. வெளியில போறப்ப நீங்க சாதாரண செருப்பு பயன்படுத்தினா கூட போதுமானது. ஒவ்வொருத்தருக்கும்
அதுக்கும் என்ன மாதிரி செருப்பு போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எங்க மருத்துவமனையில தனி பீடியாட்ரிக் செக்ஷனே இருக்கு. அவங்க உங்க காலுக்கு ஏற்ற செருப்புகளை அளந்து கரெக்டா பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். தண்ணி அதிகமா குடிச்சிங்கன்னா ரத்தத்துல நீர்ச்சத்து அதிகமாகும். அதனால காலுக்கு போற ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். படுக்கிறப்ப கால் பகுதி உயரம் குறைவாகவும் தலைப்பகுதி உயரம் கொஞ்சம் கூடுற மாதிரி வச்சு படுத்துக்கோங்க. நான் தலையணைய வைக்க சொல்லல. கட்டில்ல படுக்கிறவங்க அந்த உயரத்தை கொஞ்சம் கூட்டி தலைப்பகுதி கொஞ்சம் உயரமாகவும் கால் பகுதி கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி படுங்க. 2 அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்க அவசியம் சர்க்கரை மருத்துவரை பார்த்து என்னுடைய சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதற்கேற்ப உங்க மாத்திரையில மாற்றம் செஞ்சுக்கோங்க. காய்ச்சலோட ஒரு ஐயாவை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கால் புண்ணு எதனால வந்துச்சு அப்படின்னா அவருக்கு கால்ல உணர்வே இல்லாத ஒரு தன்மை. அதனால நைட்ல படுத்து இருக்கிறப்ப அவங்க வீட்டுல கரப்பாம்பூச்சி கடிச்சிருக்கு. 2 அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்க அது கரப்பாம்பூச்சி கடிச்சிருது. ஏன்னா சர்க்கரையோட அளவு அதிகமானா உடம்புல இருக்க ஒவ்வொரு சதை பகுதியும் இனிப்பு தன்மையோட இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும், அப்ப கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்கும்ல. அதனால கரப்பாம்பூச்சி அது 2-3 மாசத்துக்கு ஒருக்க காலில் வந்து கடிச்சிருது. கடிச்ச உடனே அந்த இடத்துல புண்ணாயிருது. இவருக்கு தான் உணர்வு இல்லையே. நம்ம உணர்வு இருந்தா எதையும் கடிச்சா காலை இழுத்துக்கிடுவோம். இவருக்கு தான் உணர்வு இல்லை, அதனால புண்ணு வந்துருது. அந்த புண்ணுல சலம் வச்சு குளிர்காய்ச்சல் வருது. இதான் அதுக்கு காரணம். இப்ப அதுக்கு தீர்வு அவங்கள்ட்ட சொன்னேன். அம்மா, இந்த உணர்வை திருப்பி புதுப்பிக்க முடியாது. இதுக்கு தீர்வு நைட்ல படுக்கிறப்ப ஒரு பிரஷ் வச்சு வேப்பெண்ணெய் எடுத்து 2 கால்லையும் அதை தடவிட்டு படுங்க. லைட்டா தடவுனாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அவரு ரெகுலரா கால்ல வேப்பெண்ணெய் தடவிட்டு தான் படுக்கிறாரு. இந்த 1 வருஷமா அவர் கால்ல புண்ணே வரல. 2 மாசத்துக்கு ஒருக்கா கரெக்டா வந்துருவாரு. சர்க்கரையோட அளவும் சரியா இருக்கு, நல்லா இருக்கிறாரு. இப்ப கால் எரிச்சல் மதமதப்பை பத்தி விரிவா பேசிட்டோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றப்ப ஒருத்தருக்கு கால் மதமதப்பு இருக்கிறவருக்கு இருதயமும் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னேன். அதை பத்திய வீடியோ கால் மதமதப்பு இருதயத்தை பாதிக்குமா அப்படின்ற பெயர்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க்ல இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.